பழங்குடியினரை சுரண்டி கொளுத்த நிலக்கிழார்களுக்கும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கும் எதிராக மிக பெரும் போராட்டத்தை நடத்தி உயிரிழந்த பிர்சா முண்டா பிறந்த தினம் இன்று. 19ஆம் நூற்றாண்டுல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் பகுதிங்கிறது சோட்டா நாக்பூர் ரீஜனா இருந்துச்சு. ஆங்கிலேயர்களின் ஆட்சி உச்சத்துல இருந்த காலகட்டம். அவர்களுடைய பிரதிநிதிகளாய் ஜமீன்தார்கள் எனும் நிலக்கிழார்கள் அந்த பகுதியை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் பழங்குடியின மக்களுக்கு சொல்லொன்னா துயரத்தை தந்தவர்கள். எதிர்த்து கேள்வி கேட்டவங்களுக்கு அடி உதைதான் பதிலாக கிடைச்சது. பல சமயங்கள்ல உயிரும் பறிபோச்சு. இந்த அடக்குமுறைகளை எதிர்த்து ஒரு தலைவன் துடித்தெழுந்தான். அத்தனை பழங்குடியின மக்களையும் ஒன்று திரட்டினான். அவங்களை ஒன்று திரட்டுவதற்காகவே ஒரு புதிய மதத்தை உருவாக்கணும். அப்படி ஒன்று திரட்டிய மக்களோடு ஆயுதம் ஏந்தி பிரிட்டிஷ் ஜமீன்தார் படைகளுக்கு எதிராக போரை தொடுத்தான். அவன்தான் பிர்சா முண்டா. அந்த மாபெரும் புரட்சி பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களையும் ஜமீன்தார்களையும் உலுக்கி போட்டது. அதன்பின் கைது செய்யப்பட்டு மிக இளம் வயதிலேயே சிறையில மரணம் அடைஞ்ச பிர்சா முண்டாவை இன்னைக்கும் ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் குலதெய்வமா வணங்குறாங்க. அவர் இந்த நிலத்திற்கான தந்தைன்னு அவரை கொண்டாடி மகிழ்றாங்க. அடக்குமுறைகளுக்கு எதிராக தன் மக்களை ஒன்று திரட்டி புரட்சி செய்த பிர்சா முண்டா 1875ஆம் ஆண்டு பிறந்த தினம் இன்று.